ஒருமுறை ஹைதராபாத் சந்தையில் சுவிசேஷ பத்திரிகைகளை டாக்டர் ஜேக்கப் சேம்பர்லைன் விற்பனை செய்து வந்தார். இதனை கண்டு கோபம் கொண்ட பிற மதத்தினர் இவரதையும் இவரது உதவியாளரையும் கற்களால் அடிக்க தயாரானார்கள். ஜேக்கப் சேம்பர்லைன் தன்னை அடிக்க வந்தவர்களிடம் தான் ஒரு கதையை கூற விரும்புவதாகவும் கதையை கேட்ட பிறகு தன்னை அடிக்கலாம் என்றும் கூறினார். தெலுங்கு பேசும் வெளிநாட்டுக்காரரிடமிருந்து கதையை கேட்க மக்கள் ஆர்வம் கொண்டனர். வேதத்திலிருந்து பாவத்தை குறித்தும் அதன் பரிகாரத்தை குறித்தும் கூறினார். மேலும் உங்களிடம் பாவத்திற்கான பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்க ஒரு அயல் நாட்டு மனிதர் வேதங்களை மேற்கோள் காட்டுவதை கண்ட பிராமணர்கள் தங்களிடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்றனர். ஜேக்கப் சேம்பர்லைன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையை பற்றியும் கூறினார். இப்பொழுது நீங்கள் என்னை கொல்லலாம் என்று அவர் கூறி முடிப்பதற்கு முன்பாகவே இன்னும் அவரை பற்றி கூறுங்கள் என்று கூறினர். தன் வாழ்வின் இறுதி வரை ஆந்திர மக்களிடையே பணியாற்றி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். நாமும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய தீர்மானிப்போம்.